அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பொட்டாசியம் டைக்ரோமேட் ஒரு வலிமைமிக்க ஆக்சிஜனேற்றி. அந்த ஆக்சிஜனேற்றம் அடையும் போது என்ன நிலைமையிலேருந்து எந்த நிலைமைக்கு போகுது, +6 இருந்து +6 மாறுது. இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு அடுத்து இம்பார்ட்டன்ட் ஒரு 3 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம், 5 மார்க்காக கேட்கலாம். பொட்டாசியம் டைக்ரோமேட் ஒரு மிகச்சிறந்த ஆக்சிஜனேற்றி என்பதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 4 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஈக்குவேஷன் 5 கொடுத்துருக்காங்க, 6 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 4ஆவது நீங்கள் கரெக்டாக படித்து வச்சுக்கணும். இல்லை ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக எழுத வேண்டியது ஃபர்ஸ்ட் உள்ள சென்டென்ஸ், ஃபெரஸ் உப்புக்களை ஃபெரிக் உப்புக்களாக ஆக்சிஜனேற்றம் அடைய செய்கிறது. ஃபெரஸ் ஃபார்ம் Fe2+. ஃபெரஸ் அப்படின்னா Fe2+ ஃபார்ம் Fe3+. அதாவது ஆக்சிஜனேற்றம்னா நம்மளுக்கு 3 கான்செப்ட் ஞாபகம் வரணும். ஆக்சிஜனை சேர்த்தா ஆக்சிஜனேற்றம், ஹைட்ரஜனை நீக்குனா ஆக்சிஜனேற்றம், எலக்ட்ரானை நீக்குனா ஆக்சிஜனேற்றம். Fe2+லேருந்து எலக்ட்ரான் நீக்கப்பட்டுச்சுன்னா Fe3+. அதாவது ஃபெரஸ் ஃபார்ம் Fe2+. அதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை மறுபடியும் நீக்கணுன்னா எதா மாறும், Fe3+, ஃபெரிக் ஃபார்ம். ஸோ ஃபெரஸ் ஃபார்மை ஃபெரிக் ஃபார்மாக மாற்றுற இது ஆக்சிஜனேற்றம். அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, எலக்ட்ரான் நீக்கப்பட்டிருக்கு, Fe2+. இதான் மாற்றிருக்கு Fe3+. அதுக்கு எது யூஸ் ஆகுது, பொட்டாசியம் டைக்ரோமேட். இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7 அப்படின்னு நம்ம எழுதணும்னு சொன்னால், ஃபுல்லாக எழுதணும்னா மூலக்கூறு வடிவம். அந்த மூலக்கூறு வடிவத்தை அயானிக் ஃபார்மில் காட்டினா இப்படி தான் எழுதுவாங்க, Cr2O7 2-, Cr2O7 K2Cr2O7 எழுதுறதுக்கு பதிலாக Cr2O7 2-. அயானிக் ஃபார்மில் எழுதுனா Cr2O7 2- மட்டும் போட்டால் போதும். அப்போ இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் Fe2+ எதா மாற்றுது, Fe3+. அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷன் அயோடைடு அயனியை அயோடினாக ஆக்சிஜனேற்றம் அடைய செய்கிறது. அயோடைடு அயனி I-. அந்த I- எதா மாற்றுது, அயோடினா. இங்கே என்னன்னு சொன்னால் எலக்ட்ரானை சேர்க்கும்போது எதா மாறும், Fe2+. இங்கே Fe2+ Fe3+ஆக மாறுதுன்னா எலக்ட்ரானை இழக்குதுன்னு அர்த்தம், Na. அதே மாதிரி இங்கே எலக்ட்ரானை இழந்து எதா மாறுது, I-, I2ஆக மாறுது. அயோடைடு அயனி ஆக்சிஜனேற்றம் அடைந்து அயோடினாக மாறுது, I- I2ஆக மாறுது. அதே மாதிரி சல்ஃபைடு அயனி, அடுத்த எக்ஸாம்பிள் சல்ஃபைடு அயனி S2- S மாறுறது. இதுதான் ஆக்சிஜனேற்ற வினை. நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் சல்ஃபர் டை ஆக்சைடை சல்ஃபேட் அயனியாக மாற்றுறது. அதாவது கான்செப்ட் இதுதான், சல்ஃபர் டை ஆக்சைடு அயனி எதாக மாற்றப்படுது, சல்ஃபேட் அயனியாக மாற்றப்படுது. சல்ஃபர் டை ஆக்சைடு அயனி சல்ஃபேட் அயனியாக மாற்றப்படுது. அடுத்தது ஸ்டானஸ். அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி Fe2+, Fe3+ஆக மாறுற மாதிரி ஸ்டானஸ் உப்பு எதாக மாற்றப்படுது, ஸ்டானிக் உப்பாக மாற்றப்படுது. ஸ்டானஸ் எதாக மாற்றப்படுது, ஸ்டானிக். Sn2+, Sn4+ஆக மாற்றமடைதல். ஸோ இப்போது 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த 5 சென்டென்ஸ் எழுதிட்டு இதில் இம்பார்ட்டன்ட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். ஃபெரஸ் உப்புகளை ஃபெரிக் உப்புகளை ஆக்சிஜனேற்றம் அடைய செய்து, அயோடைடு அயனியை அயோடினா மாற்றம் செய்து, சல்ஃபைடு அயனியை சல்ஃபராக ஆக்சிஜனேற்றம் அடைய செய்து, சல்ஃபர் டை ஆக்சைடை சல்ஃபேட் அயனியாக மாற்றம் அடைய செய்து, அதே மாதிரி ஸ்டானஸ் உப்புகளை ஸ்டானிக் உப்புகளாக. அடுத்து நான் படிக்கிற மாதிரி இந்த நான் எனக்கு சொன்னேன் பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட அயனி வடிவம் தான் Cr2O7 2-. இந்த Cr2O7 2- இருக்கும்போது என்னுடைய ஆக்சிஜனேட் நிலைமை +6. அடுத்து ஆக்சிஜனேட் அடைஞ்ச பிறகு இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றிலையும் ஸ்டார்டிங்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், Cr3+. 6+6லேருந்து எதாவது மாதிரி இருக்குது, Cr3+ ப்ளஸ் வாட்டர். அப்போ நீங்கள் இந்த ஈக்குவேஷனை படிக்கும்போது ஈஸியாக Fe2+ Fe3+ஆக மாறுது. இப்படி படிச்சுக்கலாம். படிச்சுட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன போடுவீங்க, எல்லாமே Cr2O7 2-, Cr2O7 14H+ போட்டிங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எல்லாமே என்ன போட்டலாம், Cr3+ போட்டுடலாம்.
அதாவது Cr2O7 2 மைனஸ் Cr3 ப்ளஸ்க்கு மாறுது. ப்ளஸ் வாட்டருங்கிறது காமன் ப்ராடக்டாக போடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது Fe2 ப்ளஸ் பிகம்ஸ் Fe3 ப்ளஸ். அடுத்து I மைனஸ் பிகம் I2. S2 மைனஸ் பிகம் S. SO2 பிகம்ஸ் SO2 4 மைனஸ் SO4 2 மைனஸ். அடுத்து Cr2O7 2 மைனஸ்க்குள்ளே எதாவது மாற்றப்படுது Cr3 ப்ளஸ். எப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி ஆர்கானிக்கில் ஆல்கஹால்களை கார்பாக்சிலிக் அமிலங்கமாக ஆக்சிடேட், இது தனியாக கூட கேட்கலாம். எப்படி பொட்டாசியம் டைக்ரோமேட் அந்த கரிம வேதியியலில் பயன்படுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆல்கஹாலை எதாவது மாற்றமடைய செய்தான். இங்கே இப்போ நம்ம CH3 CH2OH இதுதான் எத்தில் ஆல்கஹால். எத்தில் ஆல்கஹாலை எதாவது மாற்றமடையுது, அமிலமாக மாற்றமடையுது. எத்தில் ஆல்கஹாலை எதாவது மாற்றுது, அமிலமாக மாற்றுது. எத்தில் ஆல்கஹால் எதாவது மாற்றப்படுதுன்னு சொல்லி பாருங்கள், அசிட்டிக் அமிலமாக எதாவது மாற்றப்படுது, அசிட்டிக் அமிலமாக மாறுது. ஆல்கஹால்களை கார்பாக்சிலிக் அமிலமாக ஆக்சிஜனேற்றமடைய செய்யும். இது 5 மார்க்கில் கூட கேட்கலாம். பொட்டாசியம் டைக்ரோமேட் ஒரு சிறந்த ஆக்சிஜனேற்றி என்பதை எடுத்துக்காட்டுடன் விளக்கு. 5 மார்க்கில் கேட்கலாம், 3 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து பார்க்க போகிறது குரோமேட் குளோரைடு சோதனை. இது அடிக்கடி கேட்குற 2 மார்க் கொஸ்டின். நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னைக்கு பார்க்குற வீடியோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குற கொஸ்டின். குரோமேட் குளோரைடு சோதனை இது நம்ம அந்த உப்புக்களை கண்டறிதல் 11th ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிக்கலில் உப்புக்கள் உங்களுக்கு குளோரைடு உப்பு, சல்ஃபேட் உப்பு கொடுத்துருக்கும் போது அதில் உள்ள கார உறுப்பையும் அமில உறுப்பை கண்டுபிடிப்பீங்க. கார உறுப்பு என்னது, இப்போ லெட் நைட்ரேட் அப்படின்னு சொன்னால் கார உறுப்பு லெட்டு, அமில உறுப்பு நைட்ரேட். அமோனியம் குளோரைடு அப்படின்னா அமோனியம் கார உறுப்பு, குளோரைட் அமில உறுப்புன்னு படிப்பீங்க. அந்த அமில உறுப்பை கண்டுபிடிக்க ஒரு டெஸ்ட் செய்வீங்க, கார உறுப்பு கண்டுபிடிக்க ஒரு டெஸ்ட் செய்வீங்க. அதே மாதிரி அந்த கார உறுப்பு அமில உறுப்பு குளோரைடாக இருந்தால், அமில உறுப்பு குளோரைடாக இருந்தால் அதை கண்டுபிடிக்குள்ள டெஸ்ட்டு தான் குரோமேட் குளோரைட் டெஸ்ட். இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது குளோரைடு உப்பாக இருந்துச்சுன்னா அந்த குளோரைடு உப்பை எதோட வினைப்படுத்தணும்னா பொட்டாசியம் டைக்ரோமேட். எது கூட வினைப்படுத்தணும், பொட்டாசியம் டைக்ரோமேட் மற்றும் கந்தக அமிலத்தோடு வினைப்படுத்தும் பொழுது நம்மளுக்கு ஆரஞ்சு சிவப்பு நிற வாயு வந்துச்சுன்னா, கண்டிப்பாக கொடுத்துருக்க உப்பு என்ன உப்பு, குளோரைடு உப்பு. இப்போ குளோரைடு உப்பாக இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனில் பொட்டாசியம் டைக்ரோமேட் இந்த சால்ட்டை எதோட சேர்க்குறாங்க, NaCl ப்ளஸ் H2SO4 என்னது, கந்தக அமிலம். இதோட சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு முக்கியமாக இது காரணம் என்னன்னு சொன்னால், இந்த குளோரைடு உப்பாக இருந்துச்சுன்னா, இது நம்ம எடுக்கப்பட்ட குளோரைடு உப்பு குளோரைடு உப்பாக இருந்துச்சுன்னா இமீடியட்டாக பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட ரியாக்ட் பண்ணி என்ன வாயுவை வெளியிடுன்னு சொன்னீங்கன்னா CrO2Cl2. இதுதான் குரோமைல் குளோரைடு ஃபார்முலா, CrO2Cl2. இதனுடைய பேர் என்னது, குரோமைல் குளோரைட். இதனுடைய கலர், இது ஒரு வாயு, அப்போட ஆரோ போட்டிருக்கா, மேல் நோக்கிய போகிற ஆரோ போட்டிருக்கா, அது என்னன்னு சொன்னால் இது வாயு நிலைமை. இந்த வாயுவோட கலர் தான் என்ன கலர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு சிவப்பு நிற. என்ன கலரு, ஆரஞ்சு சிவப்பு நிற குரோமேட் குளோரைடு வாயு. அப்போ எடுக்கப்பட்ட உப்பு NaCl இருந்தால் மட்டும்தான் பொட்டாசியம் டைக்ரோமேட்டை வினைபுரியும் போது எதை உருவாக்கும், குரோமேட் குளோரைடு. இப்போ இந்த இடத்துல சோடியம் சல்ஃபேட் எடுக்கிங்கன்னு வைங்க, NaClக்கு பதிலாக சோடியம் சல்ஃபேட், எது வெளியே வராது, குரோமேட் குளோரைடு கிடைக்காது. அப்போ குளோரைடு உப்பு மட்டும்தான் இதோட வினைபுரிஞ்சு பொட்டாசியம் டைக்ரோமேட்டை வினைபுரிஞ்சு என்ன வாயுவை கொடுக்க வல்லது, ஆரஞ்சு சிவப்பு நிற வாயு. அப்போது ஒரு உப்பு கூட பொட்டாசியம் டைக்ரோமேட்டும் கந்தக அமிலமும் சேர்க்கும்போது ஆரஞ்சு சிவப்பு நிற வாயு வருதுன்னா அந்த கொடுக்கப்பட்ட உப்பு என்ன உப்பு, குளோரைடு உப்பு. அந்த குளோரைடு உப்பை கண்டறியக்குள்ள முக்கியமான டெஸ்ட்டு தான் குரோமேட் குளோரைட் சோதனை. நான் திரும்ப நேரம் வாசிக்கிறேன். பொட்டாசியம் டைக்ரோமேட்டை ஏதேனும் ஒரு குளோரைடு உப்புடன் சேர்த்து, ஏதேனும் NaCl இருக்கலாம், KCl இருக்கலாம், அலுமினியம் குளோரைடாக இருக்கலாம், அடர் கந்தக அமிலத்தின் முன்னிலையில் வெப்படுத்தும் போது ஆரஞ்சு சிவப்பு நிற குரோமேட் குளோரைடு ஆவி வெளியேறுகிறது. கனிம உப்புக்களை கண்டறியும் பண்பறி பகுப்பாய்வு, ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான் சொல்லியிருக்காங்க. பண்பறி பகுப்பாய்வில் இந்த குளோரைடு அயனி உறுதிப்படுத்துகிற சோதனை தான் இந்த என்ன சோதனை, குரோமேட் குளோரைடு சோதனை. அடுத்து பார்த்திங்கன்னா இதை ஃபர்தராக நம்ம இன்னும் அதை கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னால் அந்த குரோமேட் குளோரைடை அதுக்கப்புறம் இதோட சேர்ப்பாங்கன்னா NaOH சேர்ப்பாங்க. இதோட சேர்ப்பாங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு கூட சேர்ப்பாங்க. அந்த ஆவியை
அந்த குரோமேட் குளோரைடு ஆவியை வந்து கலெக்ட் பண்ணி அது எதோட சேர்ப்பாங்க? குரோமேட் குளோரைடு ஃபார்முலா என்னது? CrO2Cl2. அது எதோட சேர்க்குறாங்க? NaOH கூட சேர்க்குறாங்க. NaOH கூட சேர்க்கும்போது அது எதா மாற்றப்படுது பாருங்கள். இது நம்ம ஏற்கனவே படித்த ஃபார்முலா தான். Na2CrO4 சோடியம் குரோமேட்டாக மாறும். அந்த சோடியம் குரோமேட் கூட ஃபர்தராக லெட் அசிட்டேட், இது என்ன ஃபார்முலா? லெட் அசிட்டேட் CH3CO twice Pb. லெட் அசிட்டோடு கூட சேர்க்கும்போது அது எதா மாற்றப்படும்னா PbCrO4 லெட் குரோமேட் மஞ்சள் நிற வீழ்படி. இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக படிக்கும்போது எப்படி படிப்போம்னு சொன்னால், கொடுக்கப்பட்ட உப்பை பொட்டாசியம் டைக்ரோமேட் மற்றும் கந்தக அமிலத்துடன் வினைப்படுத்தும் பொழுது ஆரஞ்சு சிவப்பு நிற வாயு வெளிவருகிறது. அது கூட சோடியம் ஹைட்ராக்சைடும் லெட் அசிட்டேட்டும் சேர்க்கும் பொழுது மஞ்சள் நிற வீழ்படி உருவாகிறது. அப்படி நம்ம சென்டென்ஸாக படிப்போம். அதுக்கான ஈக்குவேஷன் தான் இது. ஃபஸ்ட்டு குரோமேட் குளோரைடு வெளிவரதுக்கான ஈக்குவேஷன் இது. அடுத்தது குரோமேட் குளோரைடு எதோட சேர்க்குறோம்? NaOH சேர்த்து அது சோடியம் குரோமேட்டாக மாற்றப்படுது. அது கூட தொடர்ந்து என்ன சேர்க்க போகிறோம்? லெட் அசிட்டேட் சேர்க்கும்போது மஞ்சள் நிற வீழ்படிவு உருவாகுது. அது காரணம் என்னது? அந்த லெட் அசிட்டேட்டும் சோடியம் குரோமேட்டும் வினைபுரிஞ்சு லெட் குரோமேட் PbCrO4னா லெட் குரோமேட்டாக மாற்றப்படுது. அடுத்து பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட பயன்கள். பொட்டாசியம் டைக்ரோமேட் ஒரு வலிமையான, நம்ம ஏற்கனவே படித்த மாதிரி, இப்போ நம்ம நிறைய ஈக்குவேஷன்லாம் பார்த்தோம். இது வந்து நிறைய ஈக்குவேஷனில் அந்த ஆரோ மேலே போட்டிருப்பாங்க. அந்த ஆரோ மேலே போட்டது ஆக்சிஜனேற்றி சாயமிடுதல் மற்றும் அச்சுத்தொழிலில் பயன்படுது. இந்த சால்ட்டே என்னது? ஒரு கலர், அழகான ஒரு ஆரஞ்சு சிவப்பு சால்ட்டு. அதனால் எதுக்கு பயன்படும்னா சாயமிடும் தொழிலில் பயன்படும், அச்சு தொழிலையும் பயன்படும். அப்புறம் தோல் பதனிடுதல், அதாவது நம்ம அந்த விலங்குகளை தோலை வந்து லெதராக மாற்றுற ப்ராசஸ், அதான் தோல் பதனிடுதல். அதுலேயும் ஆக்சிஜனேற்றியாக பயன்படும். அடுத்து பர்மனரி பகுப்பாய்வில் இரும்பின் சேர்மங்கள் மற்றும் அயோனைடுகளை அளந்தறிய. பர்மனரி பகுப்பாய்வு அப்படிங்கிறதுன்னு சொன்னால் டைக்ரோமெட்ரி டெஸ்ட் அப்படிம்பாங்க. இந்த பியூரட் பிப்பட்டை வச்சு செய்யணும். காலேஜ் லெவலில் உள்ள ப்ராக்டிக்கல். அந்த பர்மனரி பகுப்பாய்வில் இரும்பின் சேர்மங்கள் மற்றும் அயோனைடுகளை அளந்தறிய பயன்படுகிறது. அளவை கண்டுபிடிக்க, இரும்பு சேர்மங்களோட அளவை கண்டுபிடிக்கவும் அயோனைடுகளோட அளவை கண்டுபிடிக்கவும் என்ன செய்யுது? பயன்படுகிறது. இதெல்லாம் அதை பற்றி உள்ளது பொட்டாசியம் டைக்ரோமேட்டின் பயன்கள். அடுத்து நாம் படிக்க போகிறது முக்கியமானது, பொட்டாசியம் டைக்ரோமேட் மாதிரியே பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4. இதில் வந்து Mn தான் என்னது? இடைநிலை தனிமம். நம்ம இது எந்த பாடம் படிச்சிருக்கோம்? இடைநிலை தனிமம். Mn வந்து எங்கே வருது? இடைநிலை தனிமம். அதனுடைய முக்கியமான சேர்மம் தான் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தயாரிக்கக்குள்ள தாது வந்து பைராலுசைட். என்ன தாது? பைராலுசைட். அதனுடைய ஃபார்முலா MnO2. பைராலுசைட் தாதுவை பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டாக மாற்றுறாங்க. இதில் ரெண்டு ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு MnO2வை KOH கூட இதோட சேர்க்குறாங்க. KOH மேங்கனீஸ் டை ஆக்சைடு. இந்த மேங்கனீஸ் டை ஆக்சைடை இதோட சேர்க்குறாங்க. KOHனா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட சேர்க்கும்போது பொட்டாசியம் மேங்கனேட். இங்கே ஒரு சின்ன வித்தியாசம் தான். KMnO4னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இங்கே என்ன கிடச்சிருக்கு? K2MnO4. இங்கே KMnO4 மட்டும்தான், K தான். இங்கே K2 அப்படின்னா பொட்டாசியம் மேங்கனேட். பொட்டாசியம் இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க, பெர் வராது. இது வராது, இந்த பெருங்கிறது வராது. இதனுடைய ஃபார்முலா என்னது? பொட்டாசியம் மேங்கனேட். இதனுடைய கலர் வந்து என்னென்னா பச்சை கலர். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பொட்டாசியம் மேங்கனேட்டாக மாறும். திரும்ப இந்த பொட்டாசியம் மேங்கனேட்டை பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டாக ஆக்சிஜனேட்டம் அடைய செய்தல். பொட்டாசியம் மேங்கனேட்டை என்ன மெத்தட்லன்னு சொன்னால் வேதி மெத்தட் அல்லது மின்னார் ஆக்சிஜனேற்றம் அடைய செய்தல் மூலம் எதாவது மாற்றப்படுது? பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டாக மாற்றமடையும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பொட்டாசியம் பைராலுசைட் தாது MnO2 கூட KOH சேர்க்கணும், பொட்டாசியம் மேங்கனேட்டாக மாறும். ரெண்டாவது பொட்டாசியம் மேங்கனேட்டை என்ன பண்ணணும்? பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டா, அதாவது K2MnO4
KMnO4 ஆக்சினேற்றம் அடைய செய்யணும். அதுக்கு என்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணலாம்? வேதி மெத்தட் யூஸ் பண்ணலாம்.